ஒளித்தொகுப்பு என்ற விஷயம் அழகு ரெண்டில் இருக்கிற ஒளித்தொகுப்புன்ற விஷயத்தில் நாங்கள் பார்த்தோம்னா அதில் எங்களுக்கு நார்மலாக இப்போ ஒயல் இருந்தது இன்னும் விரிவாக்கி பலதரப்பட்ட விஷயங்களை இந்த ஒளித்தொகுப்பில் நாங்கள் பார்ப்போம். அதில் உண்டாக இருக்கிறது தான் ஒளித்தொகுதிகள். அதாவது ஒளித்தொகுப்பை பற்றி முழுமையாக படித்தவங்களான்னா இது சிம்பிளாகவே விளங்கும். அப்படி இல்லாட்டி நாங்கள் அந்த பாடத்தை முழுமையாக படித்தா தான் இந்த குறிப்பு விளங்கும். இல்லை முழுமையாக அவங்களுக்கு ஒளித்தொகுப்பை பற்றி தெரியணுமென்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க படிப்பிக்கணுமென்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் விளங்கப்படுத்துவேன். ஓகே, இப்போ நாங்கள் எங்கே பார்ப்போம். அப்போ இந்த ஒளித்தொகுதிகள் என்ற விஷயத்தில் நாங்கள் அங்கே என்னென்ன இருக்கும்ன்ற விஷயம், இந்த தைலாக்வைட் சிக்கலை பற்றி, அந்த தைலாக்வைட் மீன்ஸ் எப்படி இருக்கும், என்னென்ன புரதங்கள் இருக்கும், குளோரோஃபில் நிற பொருட்கள் இருக்கும், இதுகளை பற்றிலாம் நிறைய அங்கே பார்த்துருப்போம். அந்த குளோரோஃபில் மூலக்கூறு எப்படி இருக்கும், அதில் என்ன மற்றபடி இந்த ஒளி அறுவடை சிக்கல்னு சொல்கிற இந்த விஷயங்கள், அதாவது ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் எப்படி இருக்கும், அதுண்டு நிறைய விஷயம் அதுக்குள்ளே போகும். இப்போ நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம்னா இதில் ஒரு இருக்கிற உங்களை மறுபடியும் உங்களை குழப்புற சில விஷயங்களை தான் நாங்கள் பார்ப்போம். இப்போ அதில் ஒன்றா நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம்னா அங்கே இருக்கிற ஒளித்தொகுதிகள் வந்து 2 வகையாக இருக்க போகுது. சரியா, 2 வகையான ஒளித்தொகுதிகள் வந்து அங்கே இருக்க போகுது. சரி, அதுதான் நாங்கள் ஒளித்தொகுதி 1 ஒளித்தொகுதி 2ன்னு சொல்லுவோம். ஒளித்தொகுதி 1 மற்றும் ஒளித்தொகுதி 1 இருக்குது 2 இருக்குது. நான் ஒன்றாவே எழுதுறேன். சரி, ஒளித்தொகுதி 1 இருக்குது 2 இருக்குது. இப்போ எங்களுக்கு இதில் வந்து மெயினாக தெரிய வேண்டியது, இப்போ நான் இதில் எதை ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கான இந்த விஷயம் சொல்கிறேன்றதை பார்ப்போம். அவங்களுக்குடைய அலைநீளம், அதாவது இந்த 2 ஒளித்தொகுதியுமே நான் ரிசோர்ஸில் பார்த்தீங்கன்னா நார்மலாக என்ன 2 விதமான அலைநீளங்கள் தந்திருக்காங்க. சரியா, இந்த அலைநீளம் எப்படிப்பட்டதுன்னா சொன்னால் எதை பற்றி கதைக்கிறாங்கன்னா அதில் இருக்கிற, அதாவது அந்த ஒளித்தொகுதி 1 2ல் இருக்கிற குளோரோஃபிலிய நிறப்பொருள் வந்து இந்த அளவான அலைநீளம் இருக்கிற ஒளியை அகத்துறிஞ்சுமோ, அதுவும் அகத்துறிஞ்சிரன்னு சொல்கிறத விட வினைத்திறனாக அகத்துறிஞ்சுமோ, அதைத்தான் வந்து நாங்கள் இங்கே என்னென்னு சொல்ல போகிறோம்னா இப்போ அதுக்குரிய அலைநீளம் எங்களுக்கு தந்திருக்காங்க. அப்போ இவங்க 2 பேருக்குமே 2 விதமான பெருமானம் தந்திருக்காங்க. அதாவது PS1 வந்து 700 நானோமீட்டர்னும் PS2 வந்து 680 நானோமீட்டர்னும் தந்திருக்காங்க. சரியா, அப்போ இது என்ன ஞாபகம், இதுவும் உங்களுக்கு 700 ஞாபகம் இருக்கும், 680 ஞாபகம் இருக்கும். அதில் பிரச்சனை வராது. எதுக்குன்றதுல தான் குழப்பம். இதில் நீங்கள் ஒன்றுமே குழம்ப தேவையில்லை. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா 700 680 ரெண்டுமே ஒரு சாதாரண இலக்கங்கள் தான். அப்போ நாங்கள் எதை வச்சு ஞாபகம் வச்சுருக்கோம்னா அதில் இருக்கிற இலக்கத்தை வச்சு நாங்கள் ஏற்கனவே இப்படியான ஒரு விஷயம் இந்த பியூரின் பிரிமிடின் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துருந்தேன். நாங்கள் பார்க்காதவங்க பழைய வீடியோஸ் எடுத்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் இங்கே வரோம். இதில் வந்து ஒளித்தொகுதி 1 2க்கு பார்த்தீங்கன்னா 1ன்றது நார்மலாக அங்கே இருக்கிற ஒரு 700 இருக்கிற ஒற்றை எண்ணும், 700 வந்து ஒற்றை எண் தான் இருக்குது. அதே மாதிரி ஒளித்தொகுதி 1 என்ற விஷயம் வந்துருக்கு. 680 முன்னுக்கு இருக்கிற 6ன்றது இரட்டை எண். அதே மாதிரி அது ஒளித்தொகுதி 2ல் இருக்குது. இப்போ நாங்கள் அந்த ஒளித்தொகுதியை நான் இப்போ PS1 2ன்னு நேரடியாக சொல்லிவிட்டு ஒளித்தொகுதியை தான் என்னென்னு சொல்கிறோம் நாங்கள் PS1 மற்றும் PS2. சரியா, இவ்வாறு சொல்கிறோம் நாங்கள். அப்போ PS1க்கு என்ன, இங்கேயும் 1 இங்கே ஒற்றை எண், இங்கேயே 2 இரட்டை எண். அப்படி இந்த PS1 PS2 உங்களால் ஞாபகம் வச்சுக்கொள்ள முடியும். ஓகேவா?